வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வருஷக்கணக்காக வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணோம்னா அதிகமாக வியூஸ் போகும், நம்மளோட சேனலில் வியூஸ் பிச்சுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம். சேனலோட பேர் பீயிங் மெட்ராஸ் கரண். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நேச்சர் லவர்ஸாவோ பேர்ட்ஸ் லவர்ஸாவோ இருந்தீங்கன்னா இவங்களோட சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ இவங்க சேனலில் நிறையா நேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ், பேரட் ரிலேட்டட் வீடியோஸ், பேர்ட்ஸ் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனலை நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், OIT ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா யூடியூபர்ஸ் கிட்டமே இது இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே டாப் வீடியோஸ் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வருஷக்கணக்காக யூடியூபராக இருக்கீங்க, டெய்லி ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் சேனலில் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸை விட பழைய வீடியோஸ்க்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் அதிகமாக போயிருக்கும். அதுலேயும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 2 வருஷம் ஒரு யூடியூப் சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட் இயர் நீங்கள் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பீங்க, அது குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா கூட இருந்திருக்காது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் வந்து அதிகமாக போய்கிட்டு இருக்கும். அதில் குவாலிட்டி இருக்காது, கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒரு 2 வருஷம் யூடியூபராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷத்தை விட செகண்ட் வருஷம் இன்னுமே வந்துட்டு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணி பெரிய லெவலில் இருப்பீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் இருக்கிறத விட நல்ல ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும் அதில். ஸோ நீங்கள் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு உங்களோட வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாத்துலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க 2வது வருஷம். ஸோ ஃபஸ்ட்டு வருஷம் இருந்ததை விட செகண்ட் வருஷம் அப்கிரேட் ஆகிருப்பீங்க. ஆனால் கூட ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் அப்லோட் பண்ண பழைய வீடியோஸ்க்கு இப்போ ரீசெண்டில் பார்த்தீங்கன்னா வியூஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும். அதுவும் ஒரு சில சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ்லாம் இருக்குது, அது சீசனுக்கு சீசன் பார்த்தீங்கன்னா அதிகமாக வியூஸை வந்துட்டு கெயின் பண்ணி கொடுக்கும். அது பழைய வீடியோவாக தான் ஆனால் இருக்கும் மோஸ்ட்லி. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஸோ எந்த பழைய வீடியோ உங்களோட சேனலில் நல்லா வியூஸ் போய்கிட்டு இருக்கோ, டாப் வீடியோஸ் லிஸ்ட்டில் வந்துட்டு அது இருக்கோ, அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக ஒரு புது வீடியோ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக நீங்கள் மேக் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் 2 வருஷம் யூடியூபராக இருக்கீங்க. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்ததை விட இப்போ வந்துட்டு நீங்கள் ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை கற்றுருப்பீங்க இல்லையா? உங்களோட வீடியோ குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நல்ல வீடியோஸ் போட்டுட்ருப்பீங்க எப்படியும் 2வது வருஷம் நான் சொல்கிறேன். ஸோ பழைய வீடியோஸ் எதுக்கு வியூஸ் அதிகமாக போதோ அந்த கண்டென்ட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுங்கள். மேபி 2020 நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கீங்கன்னா 2022ன்னு போட்டு ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுங்கள். ஸோ அப்படி மேக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்துட்டு வியூஸ் பயங்கரமாக போகும். ஸோ இது கூடயே இன்னொரு போனஸ் டிப்பும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் மச்சீஸ். அதாவது அந்த நிறையா வியூஸ் போய்கிட்டு இருக்க பழைய வீடியோ இருக்குது இல்லையா, அந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் எடிட் பண்ணணும். அதில் வந்துட்டு எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐ கார்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஸோ என்ன ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் அப்லோட் பண்ண அந்த புது வீடியோ வந்துட்டு எண்டு ஸ்க்ரீன்லேயும் ஐ கார்ட்ஸ்லேயும் அந்த நிறையா வியூஸ் போய்கிட்டு இருக்க பழைய வீடியோவில் நீங்கள் ஆட் பண்ணி விட்ருங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களோட அந்த புது வீடியோவுக்கு இன்னும் பூஸ்டப் பண்ணிவிடும் வியூஸை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நிறைய வியூவர்ஸ் உங்கள் சேனலுக்குள்ளே வருவாங்க. கண்டிப்பாக உங்கள் சேனலை அவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுவாங்க. இதை இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக்கு, இல்லைனா ஒரு டிஸ்லைக்கு, ஆக மொத்தம் எதாக இருந்தாலும் கொடுத்து விட்ருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ see you in next video மச்சீஸ். Until then, bye from Baba. Bye.